வணக்கம். தமிழ் புட்கார்னல்ல தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா 5 விதமான சுவையான பாயாசம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி தேங்காய் பால் பாயாசம் பண்ண போறோம். 1 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசிய இந்த வடிகட்டியில சேர்த்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சாச்சு. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இத ரவை பதத்துக்கு உடைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சு ரெடியா வச்சுட்டு அடுத்து தேங்காய் பால் அரைக்கணும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய்ல உள்ள பிரவுன் பார்ட்டை நீக்கிட்டு நல்லா ஒயிட்டா இருக்கிற மாதிரி துருவிக்கங்க. இது கூட 2 ஏலக்காய், 1/2 கப் தண்ணி. இதை அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது 2 கப் அளவுக்கு இருக்கு. இந்த பாத்திரத்துல அரைச்ச அரிசி ரவைய சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பக்கத்திலே இருந்து கவனமா வறுத்துக்கணும். அப்பதான் ரவை கருகிராம இருக்கும். இப்ப 3 நிமிஷமா ரவை வறுபட்டுருச்சு. இதுல 150 ml பசும்பால் சேர்க்கிறேன். தேங்காய் பால் அப்படியே தான் இருக்கு. நான் பசும்பால் சேர்க்கிறேன். இது காய்ச்சின பால். மிதமான தீயில வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேர்த்த அந்த அரிசி ரவை பால்லயே நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த அரிசி ரவை கொஞ்சம் வெந்து பாலுமே வத்தி வந்திருக்கு. இப்ப ரவை நல்லா ஃபுல்லாவே வெந்து வரட்டும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். பால்லயே ரவை நல்லா வெந்துருச்சு. நம்ம ரவையா உடைச்சு போட்டதுனால வேகமா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துரும். இதுல 1/4 கப் அளவுக்கு ஆர்கானிக் சுகர் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க வெள்ளம் இருந்தா கரைச்சு வடிகட்டி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு. கூடவே கொஞ்சமா குங்குமப்பூவும் சேர்க்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு வந்துடும். நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு வந்துட்டு இருக்கு. சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அடுத்து தேங்காய் பாலை சேர்க்கலாம். 1 கப் தேங்காய் பாலை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து 1 கப் தேங்காய் பாலையும் சேர்க்கிறேன். நல்லா கலந்து கொடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியது இல்லை. ஒரு 3 நிமிஷம் போல கொதிச்சா போதும். தேங்காய் பால் சேர்த்து 3 நிமிஷம் ஆச்சு. பாயசம் பாத்தீங்கன்னா ஓரளவு திக்காய் வந்திருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். கடைசியா இதுல பொடியா சாப் பண்ண பிஸ்தா பருப்பு போடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பதில் நீங்க நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சூப்பரா டேஸ்டான அரிசி தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பாயாசம் பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதுல 1/4 கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசியை சேர்த்து இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஜவ்வரிசியை நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கும் போது ஜவ்வரிசி வேகமாவே வெந்துடும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகட்டும். நெய் உருகினதும் அதுல 15 போல முந்திரியை சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமா வறுபட்டுச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யோட 1/4 கப் சேமியாவை சேர்த்து நிதானமான தீயில வச்சு லைட்டா சேமியாவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். நெய்லேயே வறுபட்டு சேமியாவோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் ஜவ்வரிசியும் 1/4 கப் சேமியாவும் வறுத்து வச்சிருக்கோம். மொத்தம் 1/2 கப்பு. அதுக்கு 2 கப் தண்ணியை இதுல சேர்க்கிறேன். 1க்கு 4 பங்கு கணக்கு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. வறுத்த ஜவ்வரிசியை இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஜவ்வரிசி வேகட்டும். மூடி போட்டுடலாம். ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிக்கலாம்.
தோல் சீவிட்டு வாஷ் பண்ணியாச்சு. இதை இப்ப சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்து இதுல நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு சேமியா வேகட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. சேமியாவும் வெந்துருச்சு. இதுல நம்ம அரைச்ச அந்த கேரட் விழுத சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். 1/4 கப் ஜவ்வரிசி, 1/4 கப் சேமியா, 1/2 கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இது கூட நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த பால் கொதிச்சு வரட்டும். இப்ப பால் நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். மூடியெல்லாம் எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லயே இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. பாயாசம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இதுல நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடி போடுங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. பாயாசம் இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. சுவையான கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் பூசணி ஜவ்வரிசி பாயாசம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகிடுச்சு. இதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். பொன்னிறமா வந்துருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இது கூட 10-12 போல உலர்ந்த திராட்சையை சேர்த்து நல்லா உப்பி வர வரையும் வறுத்துக்கலாம். உப்பி வந்துருச்சு. இதையும் ஏற்கனவே வறுத்த முந்திரியோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யோட 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிய துருவி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு மிதமான தீயில 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நெய்யிலேயே வதக்கிக்கங்க. மஞ்சள் பூசணி துருவல் 4 நிமிஷமா வதங்கிடுச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே பேன்லயே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் நைலான் ஜவ்வரிசி சேர்த்து நிதானமான தீயில வச்சு இந்த ஜவ்வரிசியை நெய்யிலேயே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே நெய்யிலேயே இந்த ஜவ்வரிசியை வறுத்துட்டோம்னா வேகமா வெந்துரும். ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப நம்ம சேர்த்த எல்லா ஜவ்வரிசியுமே இந்த நெய்யில பொரிஞ்சு நல்லா அதனுடைய கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. நல்ல வெள்ளை கலர்ல இருக்கு. இப்ப ஸ்டவோட தீயை நல்லா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நம்ம மஞ்சள் பூசணி துருவி வச்சோம் இல்லையா, அதே கப்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். ஸ்டவோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருங்க. நம்ம சேர்த்த ஜவ்வரிசி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. 5 நிமிஷத்திலேயே வெந்துருச்சு. நம்ம வறுத்து வேக வச்சதுனால வேகமாவே வெந்துருச்சு. அடுத்து இதுல திக்கான பால் சேர்க்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நம்ம மஞ்சள் பூசணி எடுத்தோம் இல்லையா, அதே கப் அளவுக்கே சேர்க்கிறேன். 2 கப் பால் சேர்த்திருக்கேன். அடுத்து இது கூட நம்ம நெய்யில வதக்கின அந்த மஞ்சள் பூசணி துருவலை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மஞ்சள் பூசணி, இந்த ஜவ்வரிசி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து இந்த பாலில் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இந்த பூசணி துருவல் நம்ம நெய்யில வதக்கும் போது பாதி அளவு வெந்திருந்தது. ஜவ்வரிசி தண்ணியில வேக வைக்கும் போது 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருந்தது. இப்ப ரெண்டுமே பால்ல நல்லா சாஃப்டா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம பூசணி துருவல் எடுத்தோம் இல்லையா, அதுல 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க பூசணி துருவல் எதுல எடுக்கிறீங்களோ அதுலயே மற்ற எல்லாத்தையுமே நீங்க அளந்துக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரையட்டும். மஞ்சள் பூசணியில லைட்டா இனிப்பு தன்மை இருக்கும், அதனால இந்த 3/4 கப் அளவு சர்க்கரை சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாயாசம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்க்கிறேன். இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்தோம்னா நல்ல ஒரு ஃபிளேவரும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கிரீமியாக ரொம்ப ரொம்ப சுவையான மஞ்சள் பூசணி ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு பாயாசம் மெஷரிங் கப்ல 1/3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகிடுச்சு. அதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்து இந்த நெய்லையே வறுத்துக்கணும். தேங்காய் துண்டுகள் வறுபட்டு லைட்டா அதனுடைய கலர் மாறிடுச்சு. இதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி தேங்காய் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள நெய்ல ஊற வச்சு தண்ணி வெடிச்சிருக்க இந்த கடலைப்பருப்பை சேர்த்து இந்த நெய்லையே கடலைப்பருப்பை 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பை நம்ம 1 நிமிஷத்துக்கு நெய்லையே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாயசம் பண்ணோம்னா பாயசத்தோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கடலைப்பருப்பை வேக வைக்கணும். குழைய வெந்துடக்கூடாது, கரெக்டா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். கடலைப்பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பாயசத்துல சேர்க்கறதுக்கு வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். எந்த கப்ல கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்லயே 1 கப் பொடித்த வெள்ளத்தை இதுல சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். இது கரெக்டான அளவுயா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடலைப்பருப்பு நல்லா கரெக்டா வெந்திருக்கு. எடுத்து மசிச்சோம்னா நல்லா மசியுது. இந்த அளவுக்கு வேக வச்சா கரெக்டா இருக்கும். இப்ப இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். இப்ப இந்த பருப்புல இருந்து கொஞ்சமா ஒரு 1/4 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பை தண்ணியோடைய மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இப்ப இதை நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். அதுல வடிகட்டி வச்ச வெள்ளக்கரைசல், நம்ம அரைச்ச பருப்பு விழுது, அரைக்காத முழு கடலைப்பருப்பையும் இதுல சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு அரைக்காம நம்ம முழு பருப்பா சேர்த்தோம்னா அந்த பாயாசம் சாப்பிடும் போது அந்த பருப்பு கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து கொதிச்சு ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இப்ப இதுல பருப்பு எடுத்த கப்லயே 1/2 கப் தேங்காய் பால் இதுல சேர்த்துக்கலாம். நான் இதுல தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். தேங்காய் பால் பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்க தேங்காய் பாலுக்கு பதில் நல்ல தண்ணி சேர்க்காத திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்ப லைட்டா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அடுத்து நெய்ல வறுத்த அந்த தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கலாம்.
நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயாசம் பண்ண போகிறோம். கடாய் போட்டு சூடாயிடுச்சு. இந்த கப்பில் 1 கப் பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கணும். ஸ்டவ்வை நிதானமாக வச்சு வறுக்கணும். பாசிப்பருப்போட கலர் வந்து ஓரளவு மாறி, அதாவது பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். கருக விட்டுறக்கூடாது. கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து வறுத்து இப்போ தான் லைட்டாக கலர் மாறி வருது. இன்னுமே கொஞ்சம் கலர் மாறி கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் இந்த தேங்காய் பால் பாயாசம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கலர் மாதிரி இருக்கு பாருங்க, கோல்டன் கலராக இருக்கு. இந்த ஸ்டேஜில் உடனே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதை 2 தடவை கழுவிக்கலாம். கழுவுன பாசிப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால இதுக்கு வந்து அளவா 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். பாயசத்தில் சேர்க்கறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணணும். பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் 1.25 கப் பொடித்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட பாசிப்பருப்பு எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவு தண்ணி. இந்த வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம். பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டின வெள்ளக்கரைசலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். எல்லா பாசிப்பருப்பையும் சேர்த்தாச்சு. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு இந்த வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து வெந்து ஓரளவு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால கொஞ்சம் கெட்டியாகி வந்தால் தான் நல்லா கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து ஓரளவு கெட்டியாகி வந்திருக்கு. இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். பாசிப்பருப்பு எடுத்த கப்லேயே 2 கப் தேங்காய் பால். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவலும் சேர்த்தோம்னா பாயசம் குடிக்கும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்து 2-3 நிமிஷமா கொதிச்சிருச்சு. பாயாசம் வந்து இந்த அளவு திக்னஸ்ல இருக்கணும். இனி இதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் 10-12 போல முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியும் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, உலர்ந்த திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இதை இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாயாசத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.